இந்த 3 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு வந்து மீண்டும் நன்மை அடைய போகிற ராசியில் துலா ராசி. ஏற்கனவே அவங்க போன வருஷம் மார்ச்லேருந்தே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்க. 10 வருஷமாக கடகராசியும் துலா ராசியும் பல பிரச்சனைகளை சந்திச்சு இப்போ தான் போன வருஷம் மார்ச்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி, ஏன்னா அந்த வாக்கிய திருக்கணித ரீதியாக அந்த 29ஆம் தேதி அதிசாரம் பயிற்சி வாங்கினதையுமே அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகி துளாராசிக்காரவங்க மிகப்பெரிய மன உளைச்சல்லேருந்து மிகப்பெரிய மன எரிச்சல்லேருந்து எல்லாம் ரிலீஃப் ஆகி வந்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் ரிலீஃப் ஆக தான் போகிறாங்க. ஏன்னா துளாராசிக்கு இது வரைக்கும் 5ல் இருந்த சனி 6க்கு போகுது. 6ல் சனி இருந்தால் எல்லா இடத்துலையும் வெற்றி அப்படின்னு பேர். அதே மாதிரி துளாராசிக்காரவங்களுக்கு வந்து இப்போ சனி வந்து 9ல் இருக்குது. இந்த ராசி வந்து இப்போ 1 வருஷமாக அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமே அவங்களுக்கு நல்ல வருஷம்தான். அடுத்த 2027 நல்ல வருஷம் தான். 2026 ஓகே, ஃபுல்லாகவே உங்களுக்கு 2025, 26 நல்ல வருஷம் தான், ரிலீஃப் ஆகிட்டாங்க. போன வருஷம் அந்த எப்போ குரு மிதனத்துக்கு வந்ததோ அப்போலேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க. ப்ளஸ் இப்போ சனியும் மூமெண்ட்டு, திருக்கணித ரீதியாக சனியும் மூமெண்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ்ஸு அது நம்ம வந்து கணக்கில் சேர்க்கல. பட் வாக்கியப்படி திருநள்ளாறு கோயில், குச்சனூர் கோயில், இந்த மாதிரி பயிற்சி எல்லா சிவாலயங்களும் பயிற்சி வந்து வாக்கியப்படி ஆகுது. இன்னமும் நல்லா இருக்க போகிறாங்க. அரசியல் துறையில் உள்ளவங்க, சினிமா துறையில் உள்ளவங்க, துளாராசிக்காரவங்க ஜொலிக்க போகிறாங்க. பதவி கூட அவங்களுக்கு பதவி ஆள்றவங்க கூட துளாராசியாக கூட இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க பதவி போய் அடையணும் அப்படின்னு சொன்னால் துளாராசியாக கூட இருக்கலாம், அரசியலில் உள்ளவங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க பேரு புகழ் பதவி பட்டம் எல்லாம் அடையணும், கலைத்துறையில் அடையணும் அப்படிங்கலாம் இந்த துளாராசிக்காரவங்க. பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறவங்களும் இந்த துளாராசிக்காரவங்க தான்.